ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து எங்கள் தேவனால் அருளப்படுவதாக. மனுஷனுடைய உதவி விருதா என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதில் வேதனை இல்லை என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் தேடி தேடி சம்பாதிக்கிறதில் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வேதனைகள் வருகிறது. நாங்கள் தேடி தேடி சேர்த்து வைக்கிறதுகளில் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கவலைகள் எங்களை பிடித்துக் கொள்ளுகிறது. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே அதிலே கவலை இல்லை, அதில் இடைஞ்சல்கள் இல்லை, அதில் தடுமாற்றங்கள் இல்லை, அதில் இழப்புகள் இல்லை, அதில் அவமானங்கள் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதில் வேதனை இல்லை. எல்லாரும் கேளுங்க, எங்களுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அருளப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வேதனை இல்லாத நன்மைகள் பரலோகத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கை நீட்டி தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும், நாங்கள் கரம் நீட்டி தேவ சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற நன்மைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை தருகிறதா இருக்கணும். நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், நல்ல சரீர சுகத்தை தாரும், எதிர்காலத்திற்குரிய வழிகளை எங்களுக்கு திறந்து தாரும். எதிர்காலத்திற்குரிய பிரயாசத்தை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது அதில் அற்புதங்களை விளங்க பண்ணும். ஜெபிங்க ஜெபிங்க. எந்தெந்த காரியங்கள் உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி போடும்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேதனைகளை உங்களை விட்டு அகற்றி போடும்படி எல்லாரும் கண்ணீரோடு பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜெபிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். உங்கள் குடும்பத்தின் ஒரு பிரதிநிதியாக நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் கணவன் சார்பாக, உங்கள் பிள்ளைகள் சார்பாக சகோதரிகள் நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது ஒரு சில சகோதரர்கள் உங்க குடும்பத்தின் சார்பாக நீங்க வந்திருக்கலாம். எல்லாரும் கூப்பிடுங்க, ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய், ஒரு அற்புதத்தை செய். நீர் எங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர், நீர் எங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவர் அல்லவோ, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வம் அல்லவோ, நீர் எங்களை விடுவிக்கிறவர் அல்லவோ. கூப்பிடுங்க, பானு கூப்பிடுங்க. எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய சன்னிதானத்தில் இருந்து கர்த்தரால் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கேளுங்க, யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்ல வாய்களை தந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க எங்க இருந்தாலும் நேரலையில் இணைந்து எங்க இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, அன்னாளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்தீரே. இன்றைக்கு எங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும் அப்பா. எங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அற்புதங்களை பார்ப்பதற்கு ஒரு வழியை எங்களுக்கு திறந்து தரட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருவின் வல்லமைகளை முற்றிலுமாய் வேரோடு அகற்றி போடட்டும் அப்பா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்குரிய, ஆவிக்குரிய, பூமிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கட்டும். கேக்குறீங்களா? நம்புறீங்களா? நம்பிக்கையோடு தேவ சன்னிதானத்தை நோக்கி கூப்பிடுங்க. நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டப்பா? உம்மை இல்லாமல் எங்களை உயர்த்த வேறு யார் உண்டு ஆண்டவரே? நீர்தான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர், நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். நாங்கள் வேறு யாரிடத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே? எங்கே போய் சொல்லுவோம் ஆண்டவரே? எங்கே நாங்கள் ஓடி போவோம் ஆண்டவரே? எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் ஒருவர் தானே. அந்த 100% தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுங்க, எங்களுக்கு உதவி செய்கிறவங்க நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அந்த உதவி எங்களுக்கு பூரணமா இன்னும் கிடைக்கணும் நாங்கள் விருப்பப்படுகிறோம்.
வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் அல்லவோ இருக்கிறது. நாங்கள் வேறு யாரிடம் சொல்வோம் ஆண்டவரே? சொல்லுங்க, நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம்? வேறு எங்கே நாங்கள் ஓடுவோம்? கர்த்தர் தங்குகிற இடத்திற்கு தானே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய தேவனை தானே தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் வேறு யாரிடத்திலே போகல, நாங்கள் வேறு எங்கே தேடி ஓடல. கர்த்தர் தங்குகிற ஸ்தலத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் வருவதாக, உம்மாலே நிறைவான ஆசீர்வாதங்கள் வருவதாக, உம்மாலே நிறைவான நன்மைகள் வருவதாக, உம்மாலே இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக, உம்மாலே நாங்கள் தயவு பெறுவர்களாய் மாறுவோமாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மாலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும், உம்மாலே எங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், உம்மாலே எங்களுக்கு மேன்மை உண்டாகட்டும், உம்மாலே எங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு நீங்க நம்பி வந்திருக்கிற, நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் நிறைவான நன்மைகளை தந்தபடினா எல்லாரும் நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடுகிறதுனா எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது, எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது, எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கைத்தட்டி சந்தோஷமாய் குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டி கை தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். ஓ குறையில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை, என் தலையை, என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை, என் தலையை, என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுங்க குறையில்லையே. பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஓ குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சத்தமா ஓ குறையில்லையே, சொல்லுங்க குறையில்லையே, குறையில்லையே. சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நாள் ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நாள் ஒரு நன்மை குறைபடாது, ஒரு நன்மை குறைபடாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு நிறைவை தருவாராக, எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு உயர்வை தருவாராக, குறைவில்லாத நிறைவான வாழ்வை தருவாராக. சொல்லுவோம். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஓ குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு எல்லாம் ஆகும், உம்மாலே உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா ஆகும். எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும்.
குறித்ததை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். அவரால் ஆகாதவைகள் ஒன்றுமில்லை, அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டணியா கிடைக்கலாம். காட்டுக்கே ராஜாவுக்கு கூட, காட்டுக்கே ராஜாவின் குட்டிகளுக்கு கூட உணவில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது, எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது, எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஆண்டவரே, குறையில்லாத நிறைவான வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே அமர்ந்து கொண்டு வலது கரத்தை உயர்த்தி, திருமண தடைகள் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்குது. வயது வந்ததற்கு பிறகும், திருமணத்திற்கான வயதுகள் வந்ததற்கு பிறகும் ஏற்ற துணை அமையாமல், ஒருவேளை ஏற்ற துணை வந்த போதும் பொருளாதார நிதி நெருக்கடிகள், அதன் மூலமாய் காரியங்களை நடத்த முடியாத தருணங்களால் தடைப்பட்டிருக்கிற இந்த திருமண காரியங்கள் தடையில்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தாமதம் இல்லாமல் நிறைவேறும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணணும். திருமண தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. யார் யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வாலிப சகோதர சகோதரிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கைகளிலும், அத்தனை பேருடைய குடும்பங்களிலும் இப்பொழுது தேவன் தருகிற ஒரு அற்புத வல்லமை நடக்கட்டும். அற்புத கரம் அவர்கள் மேல் நீட்டப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வயது வந்ததற்கு பிறகும் இருதயத்திற்கேற்ற துணை அமையாதபடி காத்திருக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கால தாமதம் இல்லாமல் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும். திருமணத்தை நடத்த முடியாமல் அதற்குரிய பொருளாதார தேவைகள் இல்லாதபடி, நிதி நெருக்கடிகளால், பொருளாதார சீர்குலைவுகளால் இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு வழியை திறந்து கொடுக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்படியே இரண்டு கரங்களும் உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக இப்பொழுது பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தாய் நாடு, நம்முடைய பாரத தேசம், நம்முடைய இந்திய திருநாடு எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிறது. இங்கே இல்லாத வளம் இல்லை, செழிப்பு இல்லை, இங்கே இல்லாத மூலப்பொருட்கள் இல்லை, எல்லாம் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு சிலர்கள் மிகுந்த பணக்காரர்கள், ஆனால் இந்தியா ஒரு ஏழை நாடு. அப்படிதான் சொல்ல முடியும். இந்தியாவின் 60-70% பொருளாதாரங்களும் செல்வங்களும் செழிப்புகளும் நிலங்களும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளிடத்தில் இருக்கிறது. மீதமுள்ள கொஞ்சம் தான் தனிநபருடைய கருத்தில் இருக்கிறது. இந்தியா ஒரு வல்லரசு நாடு, அதை போலதான். ஆனா இந்தியர்களின் நிலைமை இன்னைக்கு ஏழ்மைகளும் கேள்விக்குறிகளும். அதனால எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்தின் மேல் கர்த்தருடைய ஆளுகை வரட்டும். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். இன்னைக்கு அநேக இடங்களில் வன்முறைகள், அநேக இடங்களில் ஜாதி கலவரங்கள், அநேக இடங்களில் மத கலவரங்கள், மதத்தினால் மோதல்கள், ஜாதியினால் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் கொஞ்சம் குறைவு என்று சொல்லலாம். ஆனால் பிற மாவட்டங்களில் இந்த ஜாதி கொடுமைகள், ஜாதி கலவரங்கள், ஜாதியினால் கொலைகள் பல நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, 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 உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இந்திய தேசம் வளமான தேசமாய் மாறட்டும். எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாய் மாறட்டும்.
செல்வ செழிப்புள்ள தேசமாய் மாறட்டும். இயற்கை வளங்கள் பெருகிற தேசமாய் மாறட்டும். செழிப்புகள் நிறைந்த ஒரு தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாய் ஆண்டவரே கல்வி அறிவிலே பெருகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி நான் பார்ப்போமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைகளிலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பில் நின்று மன்றாடுகிறோம். தீவிரவாதங்கள் இல்லாத ஒரு தேசமாய், வன்முறைகள் இல்லாத தேசமாய், ஆண்டவரே யுத்தங்கள் இல்லாத ஒரு தேசமாய், அமைதியுள்ள ஒரு தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேசம் அமைதலாய் இருந்தது நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் தேசம் அமைதலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் அமைதலாய் மாறட்டும் அப்பா. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஒரு விசை கரங்களை உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, ஆளும் தலைவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. நாம் அமைதலோடு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காக விண்ணப்பங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆளும் தலைவர்கள் நல்ல திட்டங்களை ஜனங்களுக்கு கொண்டு வரணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல எண்ணங்களை நல்ல திட்டங்களை ஜனங்களுக்கு கொண்டு வரணும். அதற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தெய்வீக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகி இருக்கட்டும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழு பலத்தோடு முடிந்தால் முழங்கால் படியிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க ஆயத்தமாகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு சத்ரு கண் வைக்கிற ஒரு பெரிய இடம் தெரியுமா? நம்முடைய அடுத்த தலைமுறை. சத்ரு மிகவும் பலத்தோடு போராடுகிற அவன் கண் வைத்திருக்கிற இடம் அடுத்த தலைமுறை. இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்குள்ளே கர்த்தரை குறித்த பயமும் பக்தி வைராக்கியமும் குறைந்து கொண்டே போகிறது. தலைமுறைகள் தாண்ட தாண்ட அந்த பக்தி வைராக்கியமும் ஆண்டவரை தேடுகிற உணர்வும் இல்லாமலே போய்கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். நாம் அதை கவனிக்கிறோம். அந்த வேதனையான தருணங்களை பார்க்கிறோம். ஆனால் திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு நம்முடைய மனம் வரவில்லை. அதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் எங்களுக்கு பெரிதாக இருக்கட்டும். ஸ்தோத்திர. தாத்தா பாட்டி வந்திருப்பீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அந்த பேர பிள்ளைகளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இல்லாம போகலாம். இப்படி நாளடைவிலே நமக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. நாளடைவிலே கர்த்தரை குறித்த பயம் இல்லை, கர்த்தரை குறித்த உணர்வு இல்லை, கர்த்தரை தேடுகிற எண்ணங்கள் இல்லை, கர்த்தரை தேடுகிற இருதயம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கூப்பிடுங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் எங்களுக்கு பெரிதாக இருப்பதாக. எங்கு பார்த்தாலும் எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் நற்சாட்சி கேட்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதை விட மேலான சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. எங்கள் பிள்ளைகளை கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் வாழ்வார்களாக, வளர்வார்களாக. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற எண்ணமுள்ளவர்களாய் வளர்வார்களாக. எங்கள் பிள்ளைகள் பக்தி வைராக்கியத்தோடு வளர்க்கப்படுவார்களாக. ஜெபிக்கிறீங்களா? கேட்கிறீங்களா? ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. பா அப்பா அப்பா. எவ்விதத்திலும் எந்த போதை பொருட்களுக்கு அவர்கள் அடிமையாகி விடக்கூடாது. உலகத்தின் சுற்றின்பங்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது. உலகத்தின் பொல்லாத கிரியைகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது. ஆண்டவரே, உலகத்தின் எந்த தீய செயல்களுக்கும் அவர்கள் துணை போய் விடக்கூடாது. ஆண்டவரே, அவருடைய மனம் சிறைப்படுத்தி ஆண்டவரே அவர்களை சத்துரு எடுத்து விடக்கூடாது. அப்பா ஜெபிங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் வளர்க்கப்படுவார்களாக. கர்த்தருடைய சிந்தை உள்ளவர்களாய் வளர்க்கப்படுவார்களாக. நன்மை எது தீமை எது என்கிற உணர்வு உள்ளவர்களாய் வளர்க்கப்படுவார்களாக.
தங்கள் ஆத்துமாவை நித்திய மரணத்திற்கு தப்புவித்து நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்பிக் கொள்வதற்கு உணர்வுள்ள இருதயத்தை அடுத்த தலைமுறை ஒவ்வொருவருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் முழு மனதோடு கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணையாய் வருகிறதுனால் ஸ்தோத்திரம். சில விண்ணப்பங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அப்படியே நாம் எல்லாரும் இருக்கைகளிலே அமர்ந்து கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்காய் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய விண்ணப்பங்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில விண்ணப்பங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் சொல்ல சொல்ல நீங்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஒரு சகோதரி பிரேமா ஷீலா எழுதியிருக்கிறாங்க. இந்த மகன் லிபிசன் வருகிற 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இயர் அனஸ்தீசியா எக்ஸாம் எழுத இருக்கிறாங்க. ஏசப்பா அதிலே மகத்தான வெற்றியை கட்டளையிட நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, சகோதரர் லிபிசன் அவர்கள் எழுதுகிற இந்த தேர்விலே கர்த்தர் நல்ல வெற்றியை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நல்ல வெற்றியை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி. அற்புதத்தை செய்தபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பிந்து என்கிற ஒருவர், அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கர்த்தர் அந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வீடு விற்பனை செய்யும்படியாக வைத்திருக்கிறார்களாம். நல்ல விலை கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த வீட்டை விற்பனை செய்யாதபடியும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், ஒரு வழியை திறந்து கொடுக்க முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்த, ஆண்டவரே, வீடு நல்ல விலைக்கு போகணும்னு சொல்லி எழுத கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணலப்பா. ஆண்டவரே, இந்த வீடை அவங்க குடியிருக்கும்படி வைத்துக்கொண்டு அந்த கடன் பாரங்கள் எல்லாம் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு வழியை கர்த்தரால் ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வனாந்திரத்தில் ஒரு வழி உண்டாகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பல லட்ச கடன்களை மாற்றுமால் முடியுமே. இப்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்து வழி நடத்துவீராக, அற்புதத்தை செய்து வழி நடத்துவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, முதுகு பகுதியில் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண முடியல, சரியான எந்த காரியத்தையும் செய்ய முடியல. ஸ்தோத்திரம். ஜெசிந்தா மேரி ராஜேந்திரன் சரீரத்தில் மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, என்னிடத்துல ஒரு நபர் சில நகைகளை வாங்கி கொண்டு 2 நாள்ல தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வாங்கிட்டு 4 வருஷம் ஆகியும் அது இன்னும் எனக்கு கிடைக்கல. சீக்கிரமாய் அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெகன் என்கிற ஒரு சகோதரர் வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க. உடல் நல குறைவோடு இருக்கிற கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். டேவிட் என்கிற ஒரு சகோதரர், நம்முடைய சகோதரர் சபையை சார்ந்தவங்க, அவங்க இருதய பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமது சபையை சார்ந்த சகோதரி சித்ரா, அவருடைய ஒரு தம்பி மிகவும் உடல் நல சுகவீனத்தோடு கிட்னியில பிரச்சனையோடு இருக்கிறாங்க. கர்த்தர் உதயன் அவங்க பேர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இன்றைக்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க, ஒரு பூரணமான சுகத்தை கர்த்தரை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்தபடினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விமலா சாமுவேல் என்கிறவங்களுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் சீக்கிரமாய் ஒரு வேலை கிடைக்கணும். கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிங்ஸ்லி என்கிற ஒரு சகோதரன், ஸ்தோத்திரம், மகன் ஆஷ்லின் பிகின், இவர்கள் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்கள் அவர் அண்டையிலே திருப்பப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அண்ணா ஜெயா என்கிறவங்க, ஆண்டவருடைய இயேசப்பா எனக்கு மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார். கர்த்தர் அவருக்கு அற்புதத்தை செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறவங்க அநேகர் இங்கே முயற்சி பண்றீங்க. ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு நினைக்கிறேன், சரியாக உங்களுக்கு கிடைக்கல. சீக்கிரமாய் இந்த காரியங்கள் சரியாய் நிறைவேற்றப்படும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அதற்குரிய வழிகளை திறந்துடும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டபடினா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் சொல்ல போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் நம்ம எழுந்திருப்போமா, எழுந்து நின்று கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல கைத்தட்டி இப்போ வாரும், எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் இறங்கி வந்தவரே, என்னை தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னை தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்முத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்முத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னை தேற்றவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னை ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் அப்பா. ஸ்தோத்திரம். இப்போ வாரும். மறுபடியும் நல்ல கைத்தட்டி எங்கள் மத்தியிலே. எல்லாரும் நல்ல பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓரிரு நிமிடங்கள் நல்ல வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய, நாங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வல்லமை பெற, நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால் நன்றி 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 நன்றி. நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் தந்தபடியா நன்றி நன்றி நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியப்பா. எல்லாரும் வாயில திறந்து ஒரு விசை கூட கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் ஆரம்ப நேரத்தில் இதுவரையிலும் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்தி வந்து நாம் வேண்டிக் கொண்ட எல்லா ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி சாய்த்து பதில் தந்தபடியினால் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் எல்லாம் செய்யங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யங்களுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தும். உமது கிருபைக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.